அந்த அக்ரஷன் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கு பாத்தீங்களா இல்லோட கேட்ச பிடிக்கிறாரு கோலி, ஓகேவா? அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணட்டும் ப்ரோ, பண்ண வேணாம் சொல்ல. அந்த பாலை தூக்கி போட்டு அடிச்சு, ஏன் இப்ப நீ ஓவர் த்ரோ அடுத்த பால் அடிச்ச, அது அவன் திரும்பி சின்ன பையன் ஏதாச்சும் பண்ணிட்டு போயிருந்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி வச்சுப்பேன். எங்களுக்கு அது அக்ரஷன் வேணான்னு சொல்லல, ஹெல்த்தியா இருக்கணும் ப்ரோ ஸ்போர்ட்ஸ். ஓகே மக்களே, கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில்மேன் கேம். ஆனா ஐபிஎல்ல 10 டீம் இருக்கு. அதுல ஒரு டீம் போட்ட ஒரு சில ஃபேன்ஸ் வந்து வைபவ் சூரியவன்சி இவரு 17 வயசு, ஸோ இவர் கேமை இப்படி பார்க்கணும். ஓகே மை காட், ஸ்ரேயாஸ் ஐயர் இவருக்கு 30 வயசு மேல, ஆனா இவர் கேம் இப்படிதான் பார்க்கணும். ஐயோ விராட் கோலிங்க, இவர் கேம் எல்லாம் பார்க்கவே கூடாதுங்க. அடா பாவீங்களா டேய், அக்ரெஷன் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த கேம். ஏன் வந்து பெரிய விஷயமா இருக்கு பேசுறாங்கன்னா, இவனுங்களுக்கு வந்து அந்த ஆள் மேல இருக்கிற வந்து என் தலைவன் என்ன சொன்னா அதை கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுங்கடா குழந்தை பசங்களா. ஆடுகளம், அதாவது ஒரு பிளே கிரவுண்டுன்றது வந்து வார் நடக்கிற இடம் மாதிரி. அங்க வந்து இவன் சின்ன பையன், இவன் பெரிய பையன், இவன் அத்தை மாமன் சித்தி சித்தப்பா, அந்த பேகுபாடுலாம் கிடையாது. ஆப்பனண்டா இடம் இல்லையா, நீ ஒரு பிளேயர் நான் ஒரு பிளேயர். அங்க பிளேயர் தான். அவனுக்கு இந்த வயசாவது, அவன் இந்த பிளேயரு, அவன் இந்த சின்ன பையன், அவன் பெரிய பையன், அதெல்லாம் வந்து என் தலைவன் பார்க்கவே மாட்டான். அவரு 10 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஈஸியா மைக் கிடைக்குதா, கிரிக்கெட் பார்க்க தெரியாம ஏதோ ஒன்று வளரி வைக்கிறாங்க. கரெக்டா பாத்துக்கோ மக்களே, விராட் கோலியோட அண்ணன் பையன் அண்டர் 16 விளையாடிட்டு இருக்கான். சொல்ல முடியாதுங்க, அடுத்த வருஷம் அவர் வந்து கண்டிப்பா ஐபிஎல் கூட விளையாடலாம். விராட் கோலியோட அண்ணன் பையன் வந்தாலும் விராட் கோலியோட பையன் வந்தாலும் அவங்களுக்கே சேம் அக்ரெஷன் கொடுத்துதான் சென்ட் ஆஃப் பண்ணுவாரு எங்காலு. இது காலங்காலமா நடக்குது. விக்கி பாண்டிங் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற விராட் கோலி வரையும் நல்ல இருந்தது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஐபிஎல் அது உள்ளூர் ஆட்டம், அதுல எதுக்கு அக்ரெஷன் கேக்குறீங்க? ஐபிஎல் என்னது, கிரிக்கெட் மேட்ச் தானே. கிரிக்கெட்னாலே வந்து இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம் தான். அப்படியே பார்க்க மாட்டீங்க மஞ்சா பாய்ஸ். இந்த அக்ரெஷனை பத்தி ஜிடி ஃபேன்ஸ் கூட இந்த அளவுக்கு பேசல, ஆனா மஞ்சா ஃபேன்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆர்சிபி வர்சஸ் ஜிடில தான் இது நடந்தது, ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேல நடக்கல. தெரிஞ்ச ஐபிஎல் தானே. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் என்ன மைக்கை கொடுத்து லெஜண்ட்ஸ் எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க? முதல்ல இந்த ரிவ்யூ சிஸ்டத்தையே ஸ்டாப் பண்ணணும், அப்போதான் எல்லாம் கரெக்டா ஆகும். கிரிக்கெட்ல எல்லாமே ஒரு பார்ட் தாங்க. கிட்ட வீடியோ ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்காது. அந்த கிரிக்கெட்டை பார்த்து புரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட்ல தெளிவா பதில சொல்லு. மொத்தவெல்லாம் வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருக்காத. உனக்கு ரிப்ளை பண்ணிட்டு உட்காந்துட்டு மாட்டேன், டைம் இல்லை எனக்கு சொல்லி அந்த போடணும்னா வந்து பிளேஸ் ஆஃப்ல வந்து போடு, நான் போட ரெடியா இருக்கேன். ஓகேவா?